மக்களே, நம்ம டிஎன்எஸ்சி வரலாற்றுல ஒரு வண்டிக்கு ஆப்போசிட் இன்னொரு வண்டி அலாட் பண்றாங்கன்னா அந்த ரூட் எவ்வளவு டிமாண்டா இருக்கும்னு தெரியுங்களா? அந்த மாதிரி ரூட்ல தான் இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம டிஎன்எஸ்சிசி விழுப்புரம் கார்பரேஷனோட ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் பஸ்ஸை ட்ரை பண்ண போறோம். எஸ், நீங்க ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஆரணி வரைக்கும் டிராவல் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் ரேக்கா ஓடிட்டு இருந்துச்சு. அதாவது காலையில் ஆரணியில கிளம்பி கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஆரணி போகிறதா ஷெடியூலாக இருந்துச்சு. பட் அந்த வண்டியோட ரூட்ல இருக்கக்கூடிய டிமாண்டை பொறுத்து இன்னொரு வண்டி அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப் அண்ட் டவுன் சர்வீஸ், இங்கே ஒரு வண்டி காலைல கிளம்புதான் அங்கேயும் ஒரு வண்டி கிளம்பும், இங்கே ஒரு வண்டி நைட்டு கிளம்புதான் அங்கேயும் ஒரு வண்டி கிளம்புங்க. நிறைய டீட்டெயில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 8:30 நம்ம வண்டி 9:20 நான் பெர்மிஷன் கேட்கல, எல்லாத்தையும் கேட்டு இந்த வீடியோ மாசா எடுக்க போறோம். ஏன்னா டிஎன்எஸ்சிசி விழுப்புரம் கார்பரேஷனோட ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் பஸ்ஸை ட்ரை பண்ண போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே அந்த வண்டியை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் காலேஜ் முடிச்சு இப்போ வந்து ஒர்க் போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போதான் டைம் கிடைச்சிருக்கு அந்த பஸ்ஸை பிளாக் பண்றதுக்கு. ஆரம்பிக்கலாமா? வாங்க. எஸ் மக்களே, ஸ்டிக்கரிங்கோட புத்தம் புது எம்ஜி பில்டிங்க. ஸோ நம்ம ருத்ர தாண்டவம் ரெடியா நிற்கிறாரு. ஸோ பெர்மிஷன் கேட்டு நம்ம எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் மக்களே, நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் கடைசி ரேக் பார்த்திங்கன்னா சேலம் ஹொசூர்லாம் இருக்குங்க. இந்த சைடு நிற்கிறது பார்த்திங்கன்னா 1-to-1 சர்வீஸும், அந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த அவினாஷி பெருந்துறை எல்லா பக்கம் போய் போகிறதுங்க. ஸோ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரி முன்பதிவு போட்டுருக்கு. பார்த்திங்களா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு கிளம்புது, அதே மாதிரி ஆரணிலேருந்து காலையில் கிளம்புதுங்க இந்த வண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. இப்போ முக்கால்வாசி டிக்கெட் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு தாங்க ஏறி இருக்காங்க. பார்த்தாவே தெரியும், ஒரு 2-3 சீட்டு, ஒரு 10 சீட்டு தாங்க ஃபுல்லாக இல்லாமல் இருக்கும். அதுவும் இப்போ போகிறக்குள்ளே ஃபுல்லாகிருங்க. ஸோ எப்பயுமே டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு வண்டிங்க. இன்டீரியர் பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சைட்லலாம் இந்த டிசைன் வச்சு சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா, வெல்கம் போர்டு, இப்போ வரக்கூடிய B6 எல்லாமே வெல்கம் போர்டு வந்துடும். அது தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம திருமலையாங்க செட்டெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பர். சரிங்க. எஸ் மக்களே, இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, ருத்ர தாண்டவம் 2.0 ஃபஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் வண்டிங்க. இது வந்து செகண்ட் வெர்ஷன் 2.0.
சொன்ன ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம காந்திபுரத்துலேருந்து கிளம்ப போகிறோங்க. எஸ் மக்களே, ஷார்ப் டைம் 9:20க்கு நம்ம காந்திபுரத்துலேருந்து கிளம்ப போகிறோம். கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட கிலோமீட்டருங்க. டிஎன்எஸ்சிசி விழுப்புரம் ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் பஸ்ஸுங்க. நம்ம பஸ்ஸில் செட்டு சொல்லவே வேணாங்க, அப்படி போட்டு தாறுமாறாக கேட்குது. ஸோ அதனால தாங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அப்படியே காந்திபுரத்துலேருந்து கிளம்புறோம். இப்போ நம்ம ரூட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பீலமேடு, ஹோப்ஸு அந்த வழியாக ஜாயின் பண்ணி எல்என்டி பைபாஸ் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் டிராஃபிக் என்ஜாய் பண்ணுங்கள். எவ்ரி டைம் எவ்ரி டே நம்ம காந்திபுரம் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் அவ்வளோ டிமாண்டா இருக்குங்க. எப்பயுமே கூட்டமா இருக்குங்க. மக்களே, முன்னாடி போறது யாருன்னு தெரியுதுங்களா? எஸ், ஊட்டி டு பாண்டிச்சேரிங்க. அவங்க ஆப்ரேட் பண்றது. இந்த பஸ் ரொம்ப நாளா கேட்டுருக்கீங்க, ட்ரை பண்ணுங்கன்ட்டு. புதுசா லான்ச் ஆகிருக்கூடிய அல்ட்ரா டீலக்ஸ்ங்க. சூன் பண்ணிடலாங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஆரணிக்கு ஒரு 404 கிலோமீட்டருங்க. அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டுறாங்க. ஸோ நம்ம போகிற வழி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சேலம் 1 to 1 எங்கேயுமே நடுவில் போகாதுங்க. சேலத்துக்கு அப்புறம் அரூர், ஊத்தங்கரை, செங்கம், திருவண்ணாமலை, போரூர் அந்த வழியாக நம்ம ஆரணி ரீச் பண்ணுவாங்க. காலைல 6:30க்கு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. நம்மளும் அப்படியே ஆல்மோஸ்ட் லட்சுமி மில்ஸ் தாண்ட போகிறோம். ஸோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாங்க. எஸ் மக்களே, நம்ம அவினாஷி பாலம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்ஸும் முடிஞ்சிருச்சு. வரக்கூடிய ஆகஸ்ட் 9 நம்ம சிஎம் சார் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு மேலேங்க பாலம். ஸோ ஒரு அருமையான பாலம், கோயம்புத்தூர்லேயே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பாலங்க. கரெக்டாக நம்ம உப்பிலிப்பாளையம் கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட ஸ்டார்ட் ஆகி எங்கள் கோல்வின்ஸ் வரைக்கும் வருங்க. இது வரைக்கும் மறுபடியும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நீலாம்பூர் வரைக்கும். பட் அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு முன்னாடியே இந்த பாலத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. எஸ், அப்படியே நம்ம ப்ராட்வேலாம் தாண்டி கேஎம்சிஹெச் எல்லாம் தாண்டி இப்போ கோல்வின்ஸ் வந்தாச்சுங்க. பார்த்தீங்களா, இங்கே தான் இந்த பாலம் முடியுதுங்க. இதுக்கப்புறம் நீலாம்பூர் அப்படியே எல்என்டி பைபாஸ் ஜாயின் பண்ணிடலாங்க. ஸோ அவ்வளோக்கா டிராஃபிக் எல்லாம் கடந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்க்கலாங்க.
BS3 ரீபில்டுங்க. ஸ்பீட் லாக்கே இருக்காது, சும்மா பறக்குது. நம்ம வண்டிக்கு அப்படி இல்ல, நம்ம வண்டி 80 ஸ்பீட் லாக். அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அந்த வண்டி பார்த்துருப்பீங்க. ஓ மை காட், ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிருங்க. நல்ல வேலை கரெக்டா ஓடி இருக்காங்க. எஸ் மக்களே, நம்ம டிராவல்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டோல் பிளாசாங்க. செங்கப்பள்ளி டு வாளையார் டோல் பிளாசாங்க. மக்களே, முன்னாடி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு ஆலங்குளம்ங்க. தென்காசி ஆலங்குளம் லயன் டிராவல்ஸ் நினைக்கிறேங்க. எஸ், லயன் டிராவல்ஸ். கோயம்புத்தூர் ஆலங்குளம். எஸ் மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மணி டோல் எப்போ வருது பார்க்கலாங்க. இப்படி நடுவில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டுவாங்க, மட்டும் நம்ம மீட் பண்ணலாங்க. ஆல்மோஸ்ட் இங்கே பக்கத்தில் தான் நிப்பாட்டுவாங்க. செங்கப்பள்ளி தாண்டியாச்சு. ஸோ பார்ப்போம் எங்கே நிப்பாட்டுறாங்கன்ட்டு. மோஸ்ட்லி இங்கே நிப்பாட்டுறது ஃபுல்லாமே டீசெண்டாக கொஞ்சம் நீட்டாக தாங்க இருக்கும். பார்க்கலாம். எஸ் மக்களே, நம்ம ட்ராவலோட செகண்ட் டோல் பிளாஸாங்க. கரெக்டாக எங்கே வந்திருக்கோன்னா பெருந்துறை பக்கம் வந்திருக்காங்க. அந்த பெருந்துறைக்கு முன்னாடி ரெகுலராக இருக்கக்கூடிய டோல் பிளாஸாங்க. எஸ் மக்களே, ஈரோடு பெருந்துறை எல்லாத்துக்கும் இந்த ரைட் சைடு கட்டாயங்க. பெருந்துறைக்கு ஒரு 3 கிலோமீட்டரு, ஈரோட்டுக்கு ஒரு 25 கிலோமீட்டருங்க. இந்த ரைட்டில் உள்ளே போனோம்னா ஈரோடு ரீச் பண்ணலாம். நம்ம வண்டி ஸ்ட்ரெயிட்டாக சேலம் தாங்க. நெக்ஸ்ட்டு நடு பிரேக் ஸ்டாப் இருக்கும், அதுக்கப்புறம் டேரெக்டாக சேலம் தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஓவர் டேக்ஸ் எல்லாம் கிடைக்கிறீங்க. ஏன்னா வண்டி
ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இல்லை, நார்மலாக இருக்குங்க. 1-2 பஸ்ஸஸ் போகுது, அவ்வளோதாங்க. இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா புதன்கிழமைங்க. ஸோ அவ்வளோக்கா டிபெண்ட் இல்லை. இதே ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குங்க. மேலே போகிறது பார்த்தீங்கன்னா சித்தோடுங்க, ஈரோடு சித்தோடு இருக்கானுங்க, அதோட ரோடு தாங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக போனால் சத்தியமங்கலம் போகலாம். எஸ் மக்களே, ஆல்மோஸ்ட் நம்ம பவானி பைபாஸ் கிட்ட வந்தாச்சு. எஸ், நம்ம பவானி பைபாஸை தாண்டியாச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம காவேரி கிராஸ் பண்ணிட்டு ஒரு பிரேக் ஸ்டாப் இதுக்கப்புறம் தான் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே நிப்பாட்டுறாங்கன்னு பார்க்கலாங்க. மக்களே, செட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ மட்டும் ஃபீல் பண்ணுங்கள், நம்ம புது BS6 அசோக் லேலண்டோட சவுண்டை மட்டும் பாருங்கள். 6th கியரில் போயிட்டுருக்குங்க. சேக்கப்ஸ் பாருங்க எப்படி போகுதுன்ட்டு, செம்மையாக இருக்குது பாருங்க. ஃபீல் பண்ணும் போதே ஃபீல் குட். எஸ் மக்களே, ஷார்ப் 11:45க்கு சங்ககிரியெல்லாம் தாண்டி ஒரு ரெகுலராக நிப்பாட்டாமல் ஒரு தனியான பிரேக் ஸ்டாப்புங்க. நான் இது வரைக்கும் வந்ததில்லை. இந்த நம்ம சங்ககிரி கட்டாரானுங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு பிரேக் ஸ்டாப் ரெகுலராக நிப்பாட்டாங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி பேக்கரின்னு ஒரு பக்கம் நிப்பாட்டிருக்காங்க. ஸோ அங்கே காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம பயணம் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஏன்னா காந்திபுரத்துலேயே காஃபி குடிக்கணும்னு நினச்சேன், ஸோ குடிக்க முடியல. ஸோ அப்படியே இங்கே காஃபி குடிச்சிட்டு பயணத்தை ஆரம்பிக்கலாம். இது வரைக்குமே செம்மையாக போயிட்டுருக்குங்க. அப்புறம் சேலத்துக்கு அப்புறம் தான் மெயினான ஸ்ட்ரெச்சுங்க. எஸ், காஃபி குடிச்சிட்டு அப்படியே போகலாங்க. இந்த பேக்கரிதாங்க, ஸ்ரீவாரி பேக்கரி. எஸ், ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் கிளம்பியாச்சுங்க. ஷார்ப் 12 o'clock எடுக்கிறாங்க. எஸ், எத்தனை மணிக்கு சேலம் போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ் மக்களே, இப்போ லெஃப்ட் சைடுக்கு வந்து டைவர்ட் ஆனோம்னா எடப்பாடி போகலாங்க. ஸோ அந்த ரோடு வரும் கூடி சீக்கிரத்தில், அப்படியே எடப்பாடி போயிடலாம். நம்ம ஒரு வாட்டி எடப்பாடி டு பெங்களூர் பண்ணியிருப்போம். ஒரு சூப்பரான ஜேர்னி. எஸ் மக்களே, நம்ம ட்ராவலோட 3rd டோல் பிளாஸா வந்திருக்கோங்க.
எஸ், புது வண்டி கிராஸ் ஆச்சுங்க, கேஎஸ்ஆர்டிசியோடது 9600. ஐ திங்க் ஸோ ட்ரிவாண்டம் பெங்களூராக இருக்கும், இல்லைனா எர்ணாகுளம் ட்ரிவாண்டமாக இருக்குங்க. சரி, எர்ணாகுளம் பெங்களூராக இருக்குங்க. எஸ், 24 மணி நேரமும் பிஸியாக இருக்கக்கூடிய சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. கரெக்டாக 12:45, 9:20க்கு எடுத்திருந்தோம் நம்ம கோயம்புத்தூரில். இங்கே 12:45க்கு வந்திருக்கோங்க. எஸ், கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வந்தாங்க, அப்படியே கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஃபாரஸ்டான ஏரியாக்குள்ளே போகிறோம். அங்கே போனோம்னா டவர் இருக்காதுங்க ஃபோனுக்கு. நான் நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். போன வாட்டி நம்ம இதில் பார்த்துருப்போம், நம்ம திருவண்ணாமலை டு கோயம்புத்தூர் ஏசியில் ஒரு சூப்பரான ரூட்டு. ஸோ இதுக்கப்புறம் தாங்க ரெகுலர் ரூட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க.
எஸ் மக்களே, அரூருக்கு ஒரு 14 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. அப்புறம் ஊத்தங்கரை போயிட்டு அப்புறம் செங்கம், திருவண்ணாமலை, ஆரணி ரீச் ஆயிடலாங்க. எஸ் மக்களே, நம்ம டிராவல்ல வரக்கூடிய 4th டோல் பிளாசாங்க. ஒரு சூப்பரான ஏர்லி மார்னிங் கரெக்டாக 3:10க்கு நம்ம சிங்காரப்பேட்டை கிட்ட நிப்பாட்டியிருக்காங்க. ஊத்தங்கரெல்லாம் தாண்டியாச்சு. ஸோ பாப்பா இங்கே வந்து செகண்ட் பிரேக் ஸ்டாப்புங்க. ஸோ எத்தனை மணிக்கு எடுக்கிறான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு செங்கம் மட்டும் தான் இருக்குது. செங்கம்க்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம திருவண்ணாமலை தாங்க. இப்போ பாருங்கள் லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த லைட் வெளிச்சத்துக்கு நம்ம பஸ்ஸும் ருத்ரா தாண்டவம் 2.0. எஸ், நம்ம ரெகுலராக காஃபி தாங்க. இதோட செகண்ட் காஃபிங்க. அது என்னன்னு தெரியலைங்க. இங்கே தாங்க இந்த செகண்ட் பிரேக் ஸ்டாப் கரெக்டாக சிங்காரப்பட்டி பார்த்துருங்களா, சிங்காரப்பட்டி. ஸோ அப்படியே கிளம்பலாங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டு தாங்க.
ஷார்ப் 4:30க்கு திருவண்ணாமலை வந்தாச்சுங்க. எஸ், அதிகாலை கரெக்டாக 4:30க்கு நம்ம திருவண்ணாமலை வந்தாச்சுங்க. ஒரு அதிபயங்கரமான தரமான பயணம் கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலை வரைக்கும். கரெக்டாக 7 மணி நேரம் 10 நிமிஷத்தில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலை வந்தாச்சுங்க. இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு ஒரே ஒரு ஸ்டாப் தாங்க. போரூருக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஆரணி தாங்க. நம்ம பஸ்ஸு கவர் பண்ணுற திருக்கோயிலெல்லாம் பாருங்கள். நம்ம கோயம்புத்தூரில் வெள்ளிங்கிரி தரிசனம், திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் தரிசனம், நம்ம ஆரணியில் பார்த்திங்கன்னா புத்திர காமேஷ் தரிசனம். இது வந்து ஒரு சூப்பரான ஃபேமஸான கோயிலுங்க ஆரணியில். எஸ் மக்களே, இங்கே ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதாங்க. அவ்வளோதான், வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு போரூர் ஆரணி தாங்க. கரெக்டாக நம்ம ஆரணிக்கு 63 கிலோமீட்டருங்க. அதிகபட்சம் 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் போயிடலாம். ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. இந்த சவுண்ட் இருக்கிறதுனால மறுபடியும் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்தாகணும். ஸோ பார்க்கலாங்க. தியாகம் செஞ்ச சாமி என்னைக்கும் போரூர் பார்த்தீங்கன்னா 5:25க்கு வந்திருக்காங்க கரெக்டாக. இன்னும் நம்ம ஆரணிக்கு ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இருக்குங்க. மக்களே, நம்ம டெஸ்டினேஷன் பக்கம் வந்தாச்சுங்க. கரெக்டாக ஆர்மிக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. இந்த லெஃப்டில் போகிறது எல்லாமே வேலூர் போகிறதுங்க. வேலூர், செய்யாறு. இப்போ நம்ம ஆரணிக்கு ஒரு 2 கிலோமீட்டருங்க. வந்தாச்சு ஆரணி.
ரொம்ப நன்றிண்ணா. ஓகேம்மா பார்க்கலாம். ஓகேண்ணா. நான் இன்னைக்கு நைட்டு தாண்ணா. நான் ரொம்ப நன்றிண்ணா. நைட் நம்மளே போயிருக்கீங்களா? எஸ், ஃபைனலாக ஆரணி வந்தாச்சுங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பஸ்ஸு. நைட்டு பார்க்குறக்கும் இப்போ பார்க்குறக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. ஓகேண்ணா. என்னடா ஆரணியில் கட் பண்ணிட்டு திடீர்னு வாலாஜாபாத் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? எஸ்ஸுங்க, இப்போ நம்ம வந்து சோளிங்கர் போகிறாங்க. ஸோ வந்தோடனே பஸ்ஸு கிடச்சிச்சுங்க. ஸோ டக்குனு ஏறி வந்தாச்சு. இதை விட்டால் வேறு பஸ்ஸு வேறு இல்லைங்களா? ஸோ அடுத்தடுத்த பஸ் இருக்குங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு 6 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக வந்தாச்சு. 8 மணி நேரம் 40 நிமிஷத்தில் கோயம்புத்தூர்லேருந்து ஆரணி வரைக்கும் வந்தாச்சு. டிக்கெட் ஃபேர் மட்டும்தான் சொல்லாமல் இருந்தேன். 351 ரூபாங்க. எங்கிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து ஆரணி வரைக்கும் 351 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா 389 ரூபாங்க. அதே மாதிரி ரிட்டன் டைம் மட்டும் தான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஆரணியில் பார்த்தீங்கன்னா 8:30க்கு எடுத்து கோயம்புத்தூர் 6 மணிக்கு ரீச் பண்ணுறாங்க. இதாங்க ஷெடியூலு. ஸோ வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆனது ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம்.